ஸோ இந்த கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு வந்து உங்களுடைய சங்கடங்கள்லாம் நிவர்த்தி ஆவதற்காகவே இந்த சங்கடகரத்தி விநாயகரை நான் எடுத்தேன். ஸோ இந்த கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லை, அதுபோக குரு பகவான், சர்ப்பகிரகங்கள், உங்களுடைய முன்னோர்கள் சவங்க, இப்படி எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், இப்போது சிவபெருமானுக்கு இத்தனை ஆலயங்கள், 108 ஆலயங்கள் வைணவத்துக்கு, அம்பாளுக்கு இத்தனை ஆலயங்கள் இருந்தாலும் கணபதிக்கு மட்டும் 1008ன்னு சொல்லவே முடியாதான். ஏன்னா அவன் எங்கெல்லாம் தோன்றானோ அங்கெல்லாம் கணபதி இருக்கிறதுனால தான் அவனுக்கு முதுமுல கடவுளாக இருந்தாலும் முற்று அற்றவனை பற்றுங்கள், பற்றற்ற வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் சொல்லக்கூடியது. நேயர்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துகளுடன். விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விநாயகர் சதுர்த்தியில் இருந்து, அதாவது 2024 விநாயகர் சதுர்த்தியில் இருந்து 2025 விநாயகர் சதுர்த்தி முடிக்க நம்ம முதல் கடவுளாகிய விநாயக பகவானுடைய பிறந்த நாளில் இருந்து அவன் அருளால் பிறந்த நம்ம 12 ராசிகள் 27 நட்சத்திரத்துக்கு, ரிப்பீட் பண்ணுறேன், 12 ராசிகள் 27 நட்சத்திரத்துக்கு விநாயக பகவான் அருளால் அடுத்த விநாயகர் சதுர்த்தி முடிக்க 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம். கை நிறை கணபதி அப்பமோ டபுள் பொறி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கை நிறைய ஒரு மண்ணையோ, ஒரு மஞ்சளையோ, ஒரு மாட்டு சாணத்தையோ, ஒரு உப்பையோ நம்ம பிடித்து வைத்தால் அது விநாயகராக ஏற்றுக்கொள்கிறாராம் விநாயக பகவான். அப்போ அவன் எவ்வளோ கருணை உள்ளம் பொருந்தியவன். அதனால சொன்னாங்க, கை நிறை கணபதி அப்பமோ டபுள் பொறி. ஒரு எளிமையாக அவனுக்கு ஒரு அப்பமோ, அதுவும் இல்லைங்க, அவுள் பொறி வைத்தா கூட அவன் உள்ளம் மகிழ்ந்து உங்களுக்கு உதவ முன் வந்து விடுவானா. உள்ளம் மகிழ்ந்து உதவக்கூடிய எந்த பாரபட்சமும் இல்லாமல் ஓடி வரக்கூடிய கணபதிங்கிறனால தான் அவனை முழு முதல் கடவுள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இன்றைக்கும் நம்ம எந்த விஷயத்தை இது பண்ணாலும் விநாயகரை வணங்காமல் எந்த ஆலயத்திலையும் செய்வது கூட இல்லை. ஆக எல்லோத்துக்கும் முழு முதல் கடவுள் சொல்லக்கூடியது. ஏன் நம்ம நிகழ்வில் இந்த விநாயகர் சதுர்த்தி முதல் அடுத்த விநாயகர் சதுர்த்தி முடிக்க நம்ம இந்த ராசி பலனை எடுத்தோம் அப்படின்னா, அண்டம் சொல்லக்கூடிய இந்த உலகம் விநாயகருடைய வயிற்றில் இருக்குதான். அதனால தான் அவனுக்கு தொந்தி பெருசாக இருக்குது. அப்பேற்பட்ட முழு முதல் கடவுளை நம்ம வணங்கும் பொழுது இந்த அண்டம்னு சொல்லக்கூடிய இந்த பூலோகத்தில் நம்ம பிறந்திருக்கிறோம். இந்த 12 ராசிகளுக்கும் விநாயக பகவானுடைய அருளால் எந்த கிரக தோஷமும் இல்லாமல், எந்த சாபமும் இல்லாமல், எந்த பகை உணர்ச்சியும் இல்லாமல், நம்ம ஜாதகத்திலே சில குறைகள் இருந்தாலும் விநாயகர் முதல் கடவுளாகிய அந்த விநாயகர் பிறந்த நாள்ல இருந்து ஆரம்பிக்கும் பொழுதே அத்தனை தோஷமும் நீங்கிவிடும் என்கிற ஒரு அரிய நிகழ்வை உங்களுக்கு தெரியப்படுத்தி, இது எனக்கு மட்டும் இல்லை நம்ம நேயர்களுக்கும் உறுதுணையாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த விநாயகர் சதுர்த்தி முதல் அடுத்த 2024 விநாயகர் சதுர்த்தி முதல் 2025 விநாயகர் சதுர்த்திக்கு இந்த பலாபலன்கள் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற இந்த சிறப்பு பதிவில் நீங்கள் காண இருப்பது 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்கள். நேயர்கள் அனைவருக்கும் சங்கடங்கள் தீர்க்கும் சங்கடகணர் விநாயகர் சதுர்த்தியினுடைய அருளால் கடக ராசி நேயர்களே, சார் ஏன் நீங்கள் கடகத்துக்கு மட்டும் இப்படி சொன்னீங்கன்னா, கடகன் சந்திரனுடைய வீடு. சங்கடகர சதுர்த்தி எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, சந்திரனால் ஏற்படக்கூடிய குழப்ப நிலை நீப்பதுனால தான் அதுக்கு சங்கடகர சதுர்த்தின்னு அர்த்தம். ஸோ இந்த கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு வந்து உங்களுடைய சங்கடங்கள்லாம் நிவர்த்தி ஆவதற்காகவே இந்த சங்கடகரத்தி விநாயகரை நான் எடுத்தேன். ஸோ இந்த கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லை, அதுபோக குரு பகவான், சர்ப்பகிரகங்கள், உங்களுடைய முன்னோர்கள் சவங்க, இப்படி எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இந்த விநாயகர் சதுர்த்தியிலிருந்து அடுத்த விநாயகர் சதுர்த்திக்குள்ள கடகராசிகளுக்கு படிப்படியாக முன்னேற்றத்தையும் பொருளாதார வளவையும் இழந்த இழப்பீடுகள்லாம் திரும்பி பெறக்கூடிய ஒரு சொத்தை வித்துட்டீங்க சார், வேற ஆள் கைக்கு போயிடுச்சு, 3 நாள் கைக்கு போயிடுச்சு. சங்கடகர சதுர்த்திக்கு எங்கு விநாயகர் இருக்கிறோ அவரை வணங்கிக்கிட்டே வாங்க, திருப்பி அதே சொத்தை நீங்கள் வாங்கிடுவீங்க. அப்பேற்பட்ட ஆற்றலை கொடுக்கக்கூடிய கடகராசிக்கு அமைப்புள்ளோன்னா சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லக்கூடிய இந்த சங்கடகர விநாயகரை வணங்கிட்டு வருது. அதாவது உங்கள் வீட்டுக்கு அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய ஸ்தாபனத்துக்கு அருகில் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு இந்த விநாயகரை வணங்கிட்டு வந்தால்
இந்த உங்களுக்கு நான் சொன்ன இந்த விஷயத்தை எல்லாம் இந்த ஆணை முகத்தான் நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு உண்டு. ஆக கடகராசிக்காரர்களுக்கு குறிப்பாக ஆயிலிய நட்சத்திரத்துக்காரர்களுக்கு உடலில் பாதிப்பு அல்லது அறுவை சிகிச்சை அல்லது சுகர் சம்பந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்டு இதில் இருந்து அறுவை சிகிச்சையோ அல்லது பாதிப்புகளோ இருந்திருந்தால் சங்கடகட சதுர்த்தி விநாயகர் ஆலயம் செல்லுங்கள். செல்ல முடியாதவர்கள் அவர்களுடைய பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு கொண்டே வரும் பொழுது உங்களுடைய சங்கடங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகி போயிடும். அதுபோக குறிப்பாக இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், சந்திரனாகப்பட்டவன் மனோகாரகன் தன் மனதில் ஏற்படக்கூடிய குழப்ப நிலை தயக்க நிலை மாறுவதற்கு இந்த சங்கடகர சதுர்த்தி அப்போ விநாயகரை பிடித்து கொள்ளுங்கள். விநாயகர் உங்களை பிடிக்கிறத காட்டிலும் நீங்கள் விநாயகரை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா விடவே மாட்டானாங்க. அந்த வட மாநிலத்தில் சொல்லுவாங்க, கணபதி பாப்பா மோரியா, கணபதி பாப்பா மோரியா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அந்த தொந்தி கணபதி அப்படிங்கிறத அந்த தோழனா பாப்பாவாக பார்க்குற மாதிரி கடகராசிக்காரர்கள் எவ்வளோ போய் அந்த கணபதி பாப்பாவை பற்றுவீங்களோ அவ்வளோ உங்களுக்கு கெடுபலன்கள் நீங்கி சுப பலன்கள் பெருகி யோக நிலை கூடி பொருளாதார வளம் மேம்படுத்தி குடும்பம் அபிவிருத்தியாகி குடும்பம் ஆள்போகல் தளிச்சு குலதெய்வத்தினுடைய அருள் கிட்டு முன்னோர்களுடைய சாபம் நீங்கி பித்ரு தோஷம் நீங்கி காலசர்ப்ப தோஷம் நீங்கி காரியத்தில் வெற்றி கிடைத்து காரிய சித்தி கிடைத்து அற்புதமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் சங்கடகட சதுர்த்தின்னு சொல்லக்கூடிய இந்த கடகராசிக்கு சங்கடகட சதுர்த்தி விநாயகர். இந்த சங்கடகட சதுர்த்தி விநாயகருங்கிறது எல்லா ஆலயத்திலையும் கொண்டாடுறாங்க. இதுக்குன்னு இந்த விநாயகருக்கு இப்போ சிவபெருமானுக்கு இத்தனை ஆலயங்கள், 108 ஆலயங்கள் வைணவத்துக்கு, அம்பாளுக்கு இத்தனை ஆலயங்கள் இருந்தாலும் கணபதிக்கு மட்டும் 1008ன்னு சொல்லவே முடியாதான். ஏன்னா அவன் எங்கெல்லாம் தோன்றானோ அங்கெல்லாம் கணபதி இருக்கிறதுனால தான் அவனுக்கு முதுமுல கடவுளாக இருந்தாலும் முற்று அற்றவனை பற்றுங்கள் பற்றற்ற வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றக்கூடியது. முற்று அற்றவனா இத்தனை கோயில் தான் அவனுக்கு முடிவே இல்லாத ஒன்று. அதனால தான் பாடினாங்க, ஆற்றங்கரை குளத்தங்கரையில் அமைந்திருக்கும் விநாயகரைன்னு சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த ஆத்தங்கரை குளத்தங்கரையில் இருக்கக்கூடிய விநாயகர் உங்களுக்கு ஆற்றத்தை பெருக்கட்டும், அறிவை பெருக்கட்டும், ஆனந்தத்தை கொடுக்கட்டும் சொல்லி இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் சங்கடகட சதுர்த்தி விநாயகரை வணங்குறது. இது ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கு, படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும், மருத்துவத்துறையில் சிறப்பு பெறணும்னு சொல்றவங்க எல்லாருமே இந்த சங்கடகட சதுர்த்தியில் ஆஜராகுவது. விநாயகருக்கு முன்னாடி ஆஜரானீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பேரும் புகழும் சங்கடமற்ற வாழ்க்கும். யாருனாலையும் தீர்க்க முடியாது, நீங்கள் போய் பார்த்து வைத்தியம் பண்ணாலே தீர்க்கக்கூடிய அமைப்பு, கைராசியான டாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை சங்கடகட சதுர்த்தி விநாயகர் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த விநாயகர்ல இருந்து 2025 முடிக்க இருக்கக்கூடிய அரிய பெரிய விஷயம் என்பதை நினைவில் கொள்ளுங்க. குறிப்பாக தங்களால் முடிந்த பிரசாதங்களை நிவேதானம் பண்ணி கொண்டு வருவதும், பிரசாதம் பண்ண பாத்திரத்தை கோயிலிலே அலம்பாமல் வீட்டுக்கு கொண்டு வருவதும் மிகவும் முக்கியம் என்பதை கடகராசியில் இருக்கக்கூடிய அன்புகள் நினைவில் வைத்து கொண்டு செயல்படும் பொழுது 2024 முதல் 2025 முடிக்க இருக்கக்கூடிய விநாயகர் பயிற்சி கடகராசிக்கு யோகத்தையே கொடுக்குமே தவிர பாவத்தை நீக்கும். யோகத்தை கொடுக்கும், பாவத்தை நீக்கும், பலத்தை பெருக்கும், பலவீனத்தை நீக்கும், பலமான வாழ்க்கையும். ஒரு பற்றற்ற ஒரு நிலையில் இருக்கிறவங்க எல்லாம் கடவுளை பற்றி கொள்வது மட்டுமில்லாமல் குடும்பத்திலும் இல்லற வாழ்க்கையிலும் பற்றோடு இருக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வை நடத்தி கொடுப்பான் என் அப்பன் ஆணைமுகான்.